இன்னைக்கு நாம ஒரு பெரிய மகானோட கதையை தான் பார்க்க போறோம். பீகார்ல சம்பாரன்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல நிறைய விவசாய மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த விவசாய மக்கள் அவங்க நிலத்துல பயிர் செய்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வந்து அவங்க நிலத்துல நீல பயிரை தான் சாகுபடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பயிரை சாகுபடி பண்ணதுனால அவங்களுக்கு உணவு தானியம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அதிகாரிகிட்ட இத பத்தி சொல்லலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா பிரிட்டிஷ் அதிகாரி நீங்க இந்த நீலப்பயிரை தான் சாகுபடி பண்ணணும்னு ரொம்ப கண்டிப்பா சொன்னதுனால அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாம மக்கள் எல்லாரும் விரக்தியில போயிட்டாங்க. அப்பதான் அந்த ஊர்ல ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா, நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு மகான் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் நமக்கு உதவி பண்ணுவாருன்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா, இதுவும் நல்ல யோசனையா இருக்கு, வா போய் நம்ம மகான் கிட்ட உதவி கேட்கலான்னு அந்த பையனையும் அழைச்சிட்டு போனாரு. அப்போ மகான் கிட்ட அந்த ஊர்ல நடக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்லி உதவி கேட்டாங்க. முதல்ல அந்த மகானுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவர் வந்துட்டு மறுத்துட்டாரு. மறுநாளும் போய் அந்த பையனோட அப்பா உதவி கேட்டதுனால மகான் ஊருக்கு வரதா ஒத்துக்கிட்டாரு. மகானும் ஊருக்கு கிளம்பி போனாரு. போற வழியில தான் தெரிஞ்சது, அந்த ஊரு ரொம்ப வறண்டு போய் உணவுக்கே வழி இல்லாம மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சது. உடனே அந்த மகான் வந்துட்டு வீடு வீடா போய் எல்லார்கிட்டையும் எல்லார் கஷ்டத்தையும் கேட்டு தெரிஞ்சு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதனால வீடு வீடா போய் எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கவும் செஞ்சாரு. எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினாரு. அந்த கூட்டத்துல இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு அவங்க சிந்திச்சிட்டு இருந்தாங்க. அப்போதுதான் மகானுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அது என்ன ஐடியா அப்படின்னா, சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஐடியா. அதாவது அறப்போர் முறை. நம்ம அறப்போராட்டம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அறப்போராட்டத்துல யாருக்கும் எந்த துன்பமும் நேராது. அதனால மகான் வந்துட்டு இந்த போராட்டத்த முன்னெடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவரு முடிவு பண்ணதுனால ஊர் மக்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுனால ஒரு நாள் போராட்டம் பண்ணணும்ல, அதனால எல்லாரும் அதுக்கான திட்டத்தையும் தீட்டுனாங்க. தீட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் போராட்டமும் நடந்தது. அப்போ பிரிட்டிஷ் அதிகாரி அந்த அமைதியான போராட்டத்தையும் அடக்கணும் அப்படின்னு நினச்சு அந்த ஊர் பொதுமக்களை அடக்கிறதுக்காக படைகளை வந்துட்டு உபயோகப்படுத்தினாரு. அப்படி அடக்கி முடிக்கவும் அந்த மகானுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. மகான் அதனால நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கை வந்துட்டு விசாரிக்க சொன்னாரு. அந்த வழக்கு நீதிமன்றத்துல மகானுக்கு சாதகமா முடிஞ்சதுனால மகான் வந்துட்டு வெற்றி பெற்றுட்டாரு. அந்த வெற்றிய நம்ம ஊர் மக்கள் கிட்ட சொல்லணும்னு மகான் போய் ஊர் மக்கள் கிட்ட அந்த வெற்றிய சொன்னாரு. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல எல்லாரும் ஜாலியா ஆடிப்பாடி சந்தோஷமா இருந்தாங்க. நமக்கு வெற்றி கிடைச்சிட்டுன்னு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களோட நிலத்துல பயிர் உணவு தானியங்களை பயிர் செய்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அத மகானும் ஒரு நாள் பார்த்து மகானுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க இருந்த குழந்தைகளும் மகானுக்கு நன்றிய சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா அந்த ஊரு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுதான் இன்னைக்கான கதை. இந்த கதையில இருந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அறப்போர் முறையில நம்ம ஆயுதம் இல்லாம எந்த போராட்டத்தையும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். அதனால ஆயுதமோ இல்ல வேறு எதையோ நம்ம பயன்படுத்தி